நீதிச்சேவை சங்கமானது உறுப்பினர் நீதிபதிகளின் நலன்புரிக்காக செயற்படும் ஒரு சங்கமாகவே ஆரம்பிக்கப்பட்டதாகவும் நீதிச்சேவை சங்கம் ஒருபோதும் தொழிற்சங்கமாக செயல்படவில்லை எனவும் அவ்வாறு செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் நீதவான் பசன் அமரசேன தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். வரலாற்றில் என்றுமே இல்லாதவாறு நீதிபதிகளுக்கு பொருத்தமற்ற வகையில் நீதிச்சேவை சங்கத்திற்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் அவமதிப்பை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் மிகவும் கீழ்த்தரமான அபாயகரமான நிலைக்கு தள்ளும் வகையில் ஒரு சில உறுப்பினர்களும் நீதிச்சேவை சங்கத்தின் செயலாளரை முன்னிலைப்படுத்திய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் சிலரும் செயற்பட்டு வருகின்றார்கள் என்பதை ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்கும் கவலையுடனும் அருவருப்புடனும் அறியத்தர வேண்டியுள்ளது. மேற்கோள் நிறைவு. தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பது தொடர்பில் நீதிச்சேவை சங்கத்தின் உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்காக விசேட பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு சங்கத்தின் உறுப்பினர்கள் தீர்மானித்திருந்ததாக நீதவான் பசன் அமரசேன வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரையில் நீதிச்சேவை சங்கத்தினால் நடத்தப்பட்ட அனைத்து விசேட பொதுக்கூட்டங்களையும் நடத்துவதற்கு முன்னர் அது தொடர்பான தலைப்பு குறித்து நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு தெளிவுபடுத்திய பின்னர் ஆணைக்குழுவின் இணக்கப்பாட்டுடன் அதனை நடத்துவதே பாரம்பரியமாக இருந்த போதிலும் இந்த தலைப்பு குறித்து நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க வேண்டும் என தாம் முன்வைத்த யோசனையை நிறைவேற்றுக்குழு எவ்வித காரணமுமின்றி நிராகரித்துள்ளதாக நீதவான் பசன் அமரசேன விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட பொதுக்கூட்டத்தை நடத்துவதாயின் சங்கத்தின் உறுப்பினர்கள் 86 பேர் தமது வருகையை உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும். எனினும் 46 பேர் மாத்திரமே வருகையை உறுதிப்படுத்தியிருந்ததாகவும் நீதவான் பசன் அமரசேன வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட கோரமின்றி முன்மொழியப்பட்ட இந்த விசேட பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என நீதவான் பசன் அமரசேன தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். விசேட பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு போதிய அளவிலான உறுப்பினர்கள் வருகையை உறுதிப்படுத்தவில்லை என்பதும் அதற்கமைய விசேட பொதுக்கூட்டத்தை நடத்த முடியாது என்பதும் தெளிவாக தெரிந்த நிலையில் எப்படியாவது விசேட பொதுக்கூட்டத்தை நடாத்தி நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு நீதிச்சேவை சங்கம் எதிர்ப்பை தெரிவிப்பதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அதனை ஊடகங்கள் வாயிலாக பிரசித்தி செய்து ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு எதிராக இருக்கும் தரப்பினருக்கும் சில அரசியல் தேவைகளுக்கும் ஆதரவளிக்கும் ஒரு கவலைக்குரிய மற்றும் வெட்கக்கேடான முயற்சியில் எமது சங்கத்தின் செயலாளர் நிறைவேற்றுக்குழுவின் சில உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளமை தற்போது தெளிவாக தெரிகின்றது. வருகையை உறுதிப்படுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைவதற்கு முன்பாகவே நேற்றைய தினத்துக்குள்ளாகவே செயலாளர் விசேட பொதுக்கூட்டம் நிச்சயமாக நடத்தப்படும் என அறிவித்தமையின் ஊடாக இந்த முயற்சி தெளிவாக புலனாகிறது. மேலும் மிகவும் தெளிவாக எடுக்கப்பட்ட நிறைவேற்றுக் குழுவின் தீர்மானங்களை அவ்வப்போது மாற்றி வெவ்வேறு தீர்மானங்களை நிறைவேற்று சபைக்கு அறிவிப்பதனூடாக செயலாளர் கூட்டங்களின் குறிப்புகளை திட்டமிட்டு மாற்றி தனக்கு தேவையான தீர்மானமே நிறைவேற்று சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் என போலியாக கூறி செயற்படுவதும் தெரிய வருகின்றது. மேற்கோள் நிறைவு. நிலைமைகளை தெளிவுபடுத்தியுள்ள நீதவான் பசன் அமரசேன இன்றைய தினம் நடத்தப்படும் பொதுக்கூட்டத்தில் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் அதற்கான எந்தவொரு பொறுப்பையும் ஏற்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எந்தவொரு நம்பிக்கையும் வைக்க முடியாத நிறைவேற்றுக் குழு ஒன்றுக்கு தொடர்ந்தும் தலைமைத்துவத்தை வழங்குவதில் எவ்வித தேவையும் இல்லை எனவும் நீதிச்சேவை சங்கத்தின் தற்போதைய செயலாளர் மற்றும் நிறைவேற்றுக் குழுவின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மீது தமக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ள நீதவான் பசன் அமரசேன தாம் நீதிச்சேவை சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். நீதிச்சேவை சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு 13 மணித்தியாலங்கள் உள்ள நிலையில் அதன் தலைவர் வெளியிட்ட வாட்ஸ்அப் அறிவிப்பின் அனைத்து உள்ளடக்கங்களையும் அச்சங்கத்தின் செயற்குழு கடுமையாக நிராகரிப்பதாக சங்கத்தின் செயலாளர் நீதவான் சுரங்க முனசிங்க அதன் உறுப்பினர்களுக்கு விடுத்துள்ள செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். அந்த செய்தியை வெளியிடுவதற்கான அதிகாரத்தை செயற்குழு தனக்கு வழங்கியுள்ளதாக நீதவான் சுரங்க முனசிங்க தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவரது செய்தியில் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது செய்தியுடன் நீதிச்சேவை சங்கத்தின் செயலாளருக்கு தெளிவுபடுத்தி செயற்குழு அனுப்பிய 2 கடிதங்களையும் இணைப்புகளாக சமர்ப்பித்துள்ளார். இதேவேளை இன்று முற்பகல் கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் இது தொடர்பான கூட்டம் நடைபெற்றது.